Hi friends, welcome to Software and Web Technology. So இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா C லாங்குவேஜில் நெஸ்டட் இஃப் பற்றி பார்க்கலாம் சரிங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்க அப்படின்னா நெஸ்டட் இஃப்னா என்ன சொல்லி பார்க்கலாம் சரிங்களா. ஸோ இங்கே பாருங்க நான் வந்து நெஸ்டட் இஃபோட சின்டெக்ஸ் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு என்னன்னா ஒரு இஃப் கண்டிஷனுக்குள்ளார இன்னொரு இஃப் கண்டிஷன் செக் பண்ணதான் வந்து நெஸ்டட் இஃப்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே பாருங்க ஃபஸ்ட்டு என்ன பண்ணிருக்கேன், ஒரு இஃப் கண்டிஷன் கொடுத்துருக்கேன். அண்ட் தென் அந்த கண்டிஷனுக்குள்ள பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு கண்டிஷன் கொடுத்துருக்கேன் சரிங்களா. ஸோ இதான் பார்த்தீங்க அப்படின்னா நெஸ்டட் இஃப்னு சொல்லுவாங்க சரிங்களா. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நெஸ்டட் இஃப் யூஸ் பண்ணி வந்து ஒரு சிம்பிள் ப்ரோக்ராம் பார்க்கலாம் சரிங்களா. ஸோ என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு சப்ஜெக்டோட மார்க் கெட் பண்ண போகிறோம். அந்த மார்க் வந்து பாஸாக இல்லை ஃபெயிலான்னு சொல்லி செக் பண்ண போகிறோம் சரிங்களா. ஸோ என்ன கண்டிஷன் பார்த்தீங்க அப்படின்னா அந்த நம்ம கெட் பண்ண போகிற மார்க் வந்து 35க்கு மேலே இருந்தால் பாஸ்ன்னு பிரிண்ட் ஆகணும். அண்ட் தென் அந்த மார்க் வந்து 35 கீழே இருந்தால் ஃபெயில் சொல்லி பிரிண்ட் ஆகணும் சரிங்களா. அண்ட் தென் இன்னொரு கண்டிஷன் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த மார்க் வந்து 100க்குள்ளே தான் இருக்கணும், 100க்கு மேலே இருக்கக்கூடாது சரிங்களா. 100க்குள்ளே இருந்தால் மட்டும் அவளுக்கு வந்து பாஸ் இல்லை ஃபெயில் பிரிண்ட் ஆகணும் சரிங்களா. சப்போஸ் அந்த மார்க் வந்து 100க்கு மேலே பிரிண்ட் ஆச்சு அப்படின்னா நம்மளுக்கு என்ன பிரிண்ட் ஆகணும்னா இன்வாலிட் மார்க் சொல்லி பிரிண்ட் ஆகணும் சரிங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஹெடர் ஃபைல் இம்போர்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மெயின் ஃபங்க்ஷன் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன் சரிங்களா. அண்ட் தென் இந்த மெயின் ஃபங்க்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா நான் இன்டிஜர் டைப்பில் மார்க்குன்னு சொல்லிட்டு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கேன் சரிங்களா. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா ஒரு மார்க் கெட் பண்ண போகிறேன். அந்த மார்க் வந்து பாஸாக இல்லை ஃபெயிலான்னு சொல்லி வேலிடேட் பண்ண போகிறேன் சரிங்களா. ஸோ இப்போ என்ன பண்ண போறேன்னா ஃபஸ்ட்டு ஒரு பிரிண்ட் ஆஃப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ என்ன பண்ண போனால் ஜஸ்ட் பிரிண்ட் ஆஃப் டைப் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் வந்து என்டர் த மார்க் டைப் பண்ணுறேன் சரிங்களா. ஸோ என்டர் தி மார்க் சரிங்களா. இப்போ என்ன பண்ணால் அந்த மார்க் கெட் பண்ணணும். ஸோ நான் என்ன பண்ண போனால் ஸ்கேனர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த ஃபங்க்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு மார்க் தான் கெட் பண்ண போகிறேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன் ஒரு % போட்டிருக்கேன் சரிங்களா. அண்ட் தென் அந்த மார்க் வந்து அட்ரஸ் ஆஃப் MERK அந்த வேரியபிள் வந்து ஸ்டோர் ஆகணும் சரிங்களா. ஸோ இப்போ என்ன பண்ணிருக்கேன்னா ஒரு மார்க் என்டர் பண்ண போகிறேன். அந்த மார்க் வந்து இந்த மார்க்குங்கிற வேரியபிள் வந்து ஸ்டோர் ஆகும் சரிங்களா. ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா இந்த மார்க் வந்து 35க்கு மேலே இருந்தால் பாஸ்ன்னு பிரிண்ட் ஆகணும். அண்ட் தென் 35 கீழே இருந்தால் ஃபெயில் சொல்லி பிரிண்ட் ஆகணும் சரிங்களா. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஃபஸ்ட் ஒரு இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணுறேன். இந்த கண்டிஷனில் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு கண்டிஷன் நான் அப்ளை பண்ணுறேன் சரிங்களா. என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மார்க் அப்படிங்கிற வேரியபிள் இருக்கிற வேல்யூ வந்து 35க்கு மேலே இருக்கணும் சரிங்களா. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் 35 கொடுக்கணும் சரிங்களா. ஸோ என்ன மீனிங் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மார்க் இருக்கிற வேல்யூ வந்து 35 இருக்கலாம், அப்படி இல்லைனா 35க்கு மேலே இருக்கணும் சரிங்களா. ஸோ அப்படி இருந்தால் அவன் வந்து ஃபாஸ்ட்னு ஒரு பிரிண்ட் ஆகணும் சரிங்களா. அண்ட் தென் சப்போஸ் அவன் மார்க் வந்து 35 கீழே இருந்தது அப்படின்னா நமக்கு என்ன ஆகுனா டேரெக்டாக எல்ஸ் பார்ட் வந்துடும். அந்த எல்ஸ் பார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபெயில்னு சொல்லி பிரிண்ட் ஆகும் சரிங்களா. ஜஸ்ட் என்ன பண்ண போனால் பிரிண்ட் ஆஃபில் போயிட்டு ஜஸ்ட் வந்து ஒரு டபுள் கோட்ஸ் ஓப்பன் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் ஸ்லாஷ்னு போட்டுட்டு ஃபெயில் டைப் பண்ணிட்டு சரிங்களா. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நெஸ்டட் இஃப் பற்றி நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா. என்னன்னா ஃபஸ்ட் நான் ஒரு இஃப் கண்டிஷன் செக் பண்ணிட்டேன். அண்ட் தென் இந்த இஃபில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இன்னொரு கண்டிஷன் செக் பண்ணோம் சரிங்களா. என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த மார்க் வந்து 100க்குள்ளார தான் இருக்கணும் சரிங்களா. சப்போஸ் 100க்கு மேலே மார்க் போச்சு அப்படின்னா இன்வாலிட் மார்க்னு பிரிண்ட் ஆகணும். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போனால் ஜஸ்ட் ஒரு இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா மார்க் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் 100 டைப் பண்ணிக்கிறேன் சரிங்களா. ஸோ என்ன மீனிங் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மார்க்கில் இருக்கிற வேல்யூ வந்து 100 இருக்கலாம், இல்லை வந்து 100க்குள்ளே இருக்கலாம் சரிங்களா. ஸோ அப்படி இருந்தால் அவன் பாஸ்ன்னு சொல்லி பிரிண்ட் ஆகணும். சப்போஸ் அவன் மார்க் வந்து 100க்கு மேலே போச்சு அப்படின்னா இன்வாலிட் மார்க் சொல்லி பிரிண்ட் ஆகணும் சரிங்களா. ஸோ இப்போ என்ன பண்ண போனால் ஜஸ்ட் பிரிண்ட் ஆஃப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரிசல்ட் வந்து பாஸ்ன்னு சொல்லி பிரிண்ட் ஆகணும் சரிங்களா. ஜஸ்ட் என்ன பண்ணுன்னா பாஸ்ன்னு டைப் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் சப்போஸ் அந்த மார்க் வந்து 100க்கு மேலே போச்சு அப்படின்னா எனக்கு என்ன ஆகும்னா இன்வாலிட் மார்க் பிரிண்ட் ஆகணும் சரிங்களா. ஸோ நான் என்ன பண்ண போனால் இந்த இஃப்க்கு எல்ஸ் பார்ட் போடுறேன். ஸோ எல்ஸ் பார்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இல்லை பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு பிரிண்ட் ஆஃப் ஃபங்க்ஷன் டைப் பண்ணியிருக்கேன். இல்லை பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து இன்வாலிட் மார்க் டைப் பண்ணி சரிங்களா. ஸோ இன்வாலிட் மார்க். ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா ஃபைனலாக என்ன பண்ணுறேன்னா இந்த ஃபைல் நான் சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணிட்டு மேலே வந்து பில்ட் ஆப்ஷன் போய்க்கிறேன். அதில் போய்ட்டு பில்ட் அண்ட் ரன் கொடுக்குறோம் சரிங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கமாண்ட் பேன் வந்து ஓப்பன் ஆகும். அது கமாண்ட் பேனில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மார்க் வந்து என்டர் பண்ணலாம் சரிங்களா. ஸோ இப்போ பாருங்கள் இப்போ என்ன பண்ண போனால் ஜஸ்ட் வந்து ஒரு சிங்கிள் மார்க் தான் என்டர் பண்ண போகிறேன். ஜஸ்ட் வந்து 100க்கு வந்து நான் வந்து 18 டைப் பண்ணுறேன் சரிங்களா. ஸோ இப்போ நமக்கு என்ன ரிசல்ட் பிரிண்ட் ஆகும்னா பாஸ்ன்னு சொல்லி பிரிண்ட் ஆகும் சரிங்களா. அண்ட் நெக்ஸ்ட் பாருங்கள் என்ன பண்ண போனால் 35 கீழே நான் டைப் பண்ணுறேன். அண்ட் இந்த ஃபைல் நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் மேலே பில்ட் ஆப்ஷன் போய்க்கிறேன். அதில் போயிட்டு பில்ட் அண்ட் ரன் கொடுக்குறோம் சரிங்களா. ஸோ இப்போ பாருங்கள் மார்க் வந்து ஜஸ்ட் வந்து 34 டைப் பண்ணுறேன் சரிங்களா. ஸோ 34 டைப் பண்ணிட்டேன். ஸோ இப்போ என்டர் பண்ண நம்மளுக்கு என்ன ஆகும்னா ரிசல்ட் வந்து ஃபெயில்னு சொல்லி பிரிண்ட் ஆகும் சரிங்களா. அண்ட் தென் நெக்ஸ்ட் இன்னொரு கண்டிஷன் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 100க்கு மேலே மார்க் கொடுக்கலாம் சரிங்களா. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் ஃபைல் நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் மேலே பில்ட் ஆப்ஷன் போய்க்கிறேன். அதில் போய்ட்டு பில்ட் அண்ட் ரன் கொடுத்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் அந்த கமாண்ட் பேன் ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ என்ன பண்ண போனால் மார்க் வந்து 110 டைப் பண்ணுறீங்களா. ஸோ 110 டைப் பண்ணுறேன். ஜஸ்ட் இப்போ என்டர் பண்ணிட்டீங்க அப்போ நம்மளுக்கு வந்து இன்வாலிட் மார்க் பிரிண்ட் ஆகும் சரிங்களா. ஏன்னா மார்க் வந்து 100க்கு மேலே போச்சு அப்படின்னா அது வந்து வேலிடான மார்க் கிடையாது. ஸோ நம்மளுக்கு என்ன பிரிண்ட் ஆகும் அப்படின்னா இன்வாலிட் மார்க் பிரிண்ட் ஆகும் சரிங்களா. சப்போஸ் அந்த மார்க் வந்து 35க்கு மேலே 100க்குள்ளே இருந்தால் மட்டும் நம்மளுக்கு என்ன பிரிண்ட் ஆகும் அப்படின்னா
ரிசல்ட் வந்து பாஸ்ன்னு சொல்லி பிரிண்ட் ஆகும். சப்போஸ் அந்த மார்க் வந்து 35 கீழே இருந்துச்சு அப்படின்னா ஃபெயில்னு சொல்லி பிரிண்ட் ஆகும் சரிங்களா. சப்போஸ் அந்த மார்க் வந்து 100க்கு மேலே போச்சு அப்படின்னா டேரெக்டாக எல்ஸ் பார்ட் வந்து இன்வேலிட் மார்க் சொல்லி பிரிண்ட் ஆகும் சரிங்களா. ஸோ இதான் பார்த்தீங்க அப்படின்னா நெஸ்டட் இஃப்னு சொல்லுவாங்க சரிங்களா. ஸோ நெஸ்டட் இஃப்னா ஒன்றும் இல்லை, ஒரு இஃப் கண்டிஷனுக்குள்ளார இன்னொரு இஃப் கண்டிஷன் செக் பண்ண தான் வந்து நெஸ்டட் இஃப்னு சொல்லுவாங்க சரிங்களா. அண்ட் தென் இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நெஸ்டட் இஃப்னு என்ன சொல்லி பார்த்தோம் சரிங்களா. அண்ட் தென் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்மளோட அப்டேட் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.